கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆமேன். தேவனுடைய வார்த்தை வசனம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும்போது நாம் எந்த காரியத்திலையும் தள்ளாட வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை, எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன்றார். இந்த இடத்துல வசனமாகிய வார்த்தையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளார இருக்கும்போது அவனுடைய தேவன் அருளிய வேதம், வேத வசனங்கள், அந்த வசனங்கள் நமக்குள்ளார இருக்கும்போது நம்மளுடைய நடைகள் எதுக்குமே நம்ம கலங்க மாட்டோம். வசனம் தான் நமக்குள்ள இருந்து காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும். அதனால தான் 119, 105 அவனுடைய கால்களுக்கு வசனம் தீபமாக இருக்கிறது, அவனுடைய பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வசனம் நமக்குள்ளார இருக்கும்போது அது தீபமாக வழிகாட்டிகிட்டே இருக்கும். அந்த நடைகள் பிசகாது. எங்கே போகணும், எப்படி போகணும், தேவனுடைய சித்தம் என்ன, இந்த காரியத்தை நம்ம செய்யலாமா, இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாதா, எல்லாவற்றுக்கும் கேள்விக்கு பதில் கொடுக்கிறது நமக்குள் இருக்கிற வசனம். அப்போ நடைகளில் பிசகுவதில்லை, தள்ளாட வேண்டிய அவசியம் இல்லை, தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்யணும், சின்ன சின்ன வசனங்களை இருதயத்தில் அப்படியே பதிக்க பழகிக்கொள்ளணும். குட்டி குட்டி வசனங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, முக்கியமான வசனங்கள். இப்போ என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னா, அந்த கிருபை அதையே நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தால் போதும். ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு போதும்பா, இந்த நாளில் உங்கள் கிருபை எனக்கு போதும்பா. அந்த கிருபையே உங்களை அந்த நாள் முழுக்க நடத்தும். ஆண்டவர் சொல்கிறாரு, பல அழகாக குட்டி குட்டி வசனங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ உங்களுடைய எல்லா பாரங்களையும் தேவ சமூகத்தில் வைத்து அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தரே எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய பிரச்சனைக்காக எல்லா தீர்வுகளையும் அவரே கொடுப்பார், அவரே செய்து முடிப்பார் அப்படின்னு நம்ம தியானிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள், அதான் சின்ன வசனங்கள்ங்க, புரிகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த வசனங்கள் நமக்குள்ளார உள்ள அப்படியே சுற்றிட்டே இருக்கும். அப்படியே சுத்த 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 அந்த வசனங்கள் நமக்குள்ளார இருதயத்தில் இருக்க 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 நாம் அந்த வசனத்தினால திடப்படுத்தப்படுவோம். அதுதான் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை, தடுமாற மாட்டோம். கர்த்தரே எனக்கு எல்லாமே செய்கிறேன்னு சொல்லிட்டாரு, நான் பயப்பட மாட்டேன், அவர் என்னுடைய வலது கரத்தை பிடிச்சி எனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டாரு, என்னுடைய துக்கம் இன்னைக்கு நிச்சயமாக அது சந்தோஷமாக மாறப்போகுது, ஆண்டவர் எனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறாரு, கேடகமாக இருக்கிறாரு, அவர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நமக்கு அந்த வசனங்களை நமக்குள்ளார அப்படியே வச்சு 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 பழகிக்கணுங்க. சில நேரம் நம்ம வேதத்தை வாசிப்போம், ஆனால் அது மைண்டில் நிற்காது. அந்த நேரத்தில் ஒரு ப்ரெசன்ஸ் கிடைக்கும், விட்டுருவோம். ஆனால் அந்த குட்டி குட்டி வசனம் உங்களுக்குள்ளார பதிய 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 அது உங்களுக்குள்ளார ஒரு பலன் கொடுத்துட்டே இருக்கும், ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்டே இருக்கும். அதனால தான் அந்த வசனங்களை நம்ம உள்ளே வச்சு அப்படியே பதித்து பழகி கொள்ள வேண்டும். பெரிய பெரிய கஷ்டப்பட்டு ரெஃபரன்ஸோடு அப்படியெல்லாம் இல்லை, ரெஃபரன்ஸ் எல்லாம் வேண்டாம். நீங்கள் வசனத்தை மட்டும் உள்ளே வச்சு பழகிக்கிங்க. அப்போ அந்த வசனங்கள் உங்களுக்குள்ளார இருக்கும்போது அது பெரிய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம தைரியமாக இருக்கலாம், நமக்குள்ளார அது ஜீவ ஊற்றாக இருக்கும், அது கண்மலையாக இருக்கும். பாருங்கள், எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்னு நம்ம மைண்டில் அது பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட இருதயம் காக்கப்பட ஆரம்பிக்கும். ஆண்டவர் இப்படியாக நமக்குள்ளார அந்த வசனங்கள் அப்படியே நமக்குள்ளார வச்சு கிரகிக்க வைப்பார், அதை தியானிக்க வைப்பார். அந்த வசனத்தின் மூலமாகவே நமக்கு ஒரு புதிய பலன் கொடுப்பாரு. கர்த்தர் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். அப்போ நம்ம எப்படி திருப்பிக்கலாம், கர்த்தர் எனக்கு பலத்தை கட்டளையிட்டார், கர்த்தரே என் பலனாக இருக்கிறார், அவர் என் கால்களை மான் கால்கள் போல மாற்றி உயர்ந்த ஸ்தலங்களில் அவர் என்னை நடக்க பண்ணி கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? இந்த மாதிரி வசனங்கள் அப்படியே மைண்டில் நீங்கள் பதிக்க 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 உங்களுக்குள்ளார ஒரு புதிய பலன் கடந்து வர ஆரம்பிக்கும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஆண்டவருடைய கிருபை என்னை விட்டு விலகாது. மலைகளே விலகி போகலாம், பர்வதங்களே நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் தேவனுடைய கிருபை மாத்திரம் என்னை விட்டு விலகாது. அவர் சமாதானத்தின் தேவன், எனக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் வச்சு தியானிச்சிட்டே இருங்க. சும்மா குடும்ப பாரம், மற்ற பாரம் எல்லாம் மைண்டில் போட்டு சிந்தனைகளை அப்படியே தடுமாற வைக்கிறோம். அந்த நேரத்துலலாம் இந்த வசனங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த வசனங்களை வச்சு நம்ம அப்படியே தியானிச்சிட்டே இருக்கலாம். வேலை செய்யும்போது, மற்ற காரியங்கள், பிரயாணங்கள், எல்லா நேரத்திலும் தேவனுடைய வசனம் நமக்கு அழகாக கிரியை செய்யும். இந்த ஊழியத்தில் ஜெயம் கொடுக்கும் விசுவாச அறிக்கைகள் 1000 சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு அதை எழுத கிருபை தந்தார். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், புக்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே 1000 காரியங்கள் அதில் இருக்குது. இன்னும் நான்
அதை யூடியூப்பில் போடல. இயேசுவின் ரத்தம் ஜெயம் பலிகள் 1000 போல் அதுவும் ஒரு 1000 எழுத வச்சாரு. இன்னும் யூடியூப்பில் போட அதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்குறோம். அதில் இப்படி தான் அந்த வசனங்கள் அப்படியே நம்ம இருதயத்தில் பதித்து வைக்கிற வசனங்கள் ஒரு 1000 வசனங்கள் ஆண்டவர் கொடுத்தாரு. அதை அப்படியே எனக்கு சுதந்திரமாக்கி நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஒவ்வொருத்தர் வாசிக்கும் போது அது அவரவர்களுக்கு சுதந்திரமாகும். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் கொடுக்குறேன். ஏன்னா வேதம் வந்து நம்மளுடைய இருதயத்தில் இருக்க நம்ம பழகிக்கொள்ளணும். ஒரு நாளைக்கு அப்படியே அது வாசிச்சா கூட அது எனக்கு எனக்கு எனக்குன்னு உரிமை ஆகுது இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய இருதயத்தில் அது பதிய ஆரம்பிக்குங்க. அதனால நீங்கள் வாசிங்க. புக்கு வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், அதனுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். நீங்கள் வாசிங்க, வேத வசனத்தை இருதயத்தில் பதித்து வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக இந்த வசனத்தின் மூலமாகவே ஆசீர்வதிப்பார். ஆமேன்.